ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு புது வரவைத்தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் புதுசாக நாங்கள் மீன் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த மீனுக்கு புதுசாக ஒரு பவுல் வாங்கியிருக்கோம். ஒரு பானை மாதிரி ஒரு பவுல் வாங்கியிருக்கோம். அதில் நாங்கள் எப்படி மீனை எல்லாம் செட் பண்ணி விடுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் வீட்டு டைனிங் டேபிளில் தான் சென்டரில் வைக்கிறதா பிளான் பண்ணோம். ஸோ கீழே அந்த கிராஸ் மாதிரி உள்ள மேட் போடணும் ஆசை. ஸோ நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ அதனால் ஒரு க்ரீன் கலர் டவலை மடித்து வச்சுக்கிட்டேன். அப்புறமா நாங்கள் வாங்கியிருக்க பவுலை வச்சுட்டு ஒரு பேக்கெட்டில் இந்த கலர் ஸ்டோன் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதை ஃபஸ்ட்டில் ஃபில் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். எதனாலனா நாங்கள் இந்த பவுல் வாங்கும்போது சொன்னாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோனு அப்புறமா உள்ளே ஏதாவது பிளான்ட்ஸ் வைக்கிறது எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ தான் கிளாஸுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்க சொன்ன சேம் ப்ராசஸிங்லேயே நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோனை எல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டோம். இப்போ பார்க்கும்போது நமக்கு நிறைய ஸ்டோனெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும். பட் நம்ம தண்ணி ஊற்றினா இந்த ஸ்டோன் தெரியலை. நீங்கள் பாருங்கள் வீடியோவோட எண்டிங்கில். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பிக்கிட்டேன். அதுக்கப்புறமா மெதுவாக உள்ளே வச்சு மெதுவாக தான் கொட்டுறேன். ஏன்னா நம்ம ஸ்பீடாக போட்டோன்னா டக்குன்னு கீறிடும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். எனக்கு இது க்ளீன் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் பவுலில் வச்சு மீன் வளர்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அப்புறமா மணி பிளான்ட் எடுத்துகிட்டு வந்தேன். என்கிட்ட பாசி வேறு எதுவுமே இல்லை. ஸோ மணி பிளான்ட் அப்படி ஊனி வைக்கலான்னு நினச்சா அது சரிஞ்சு விழுந்துச்சு. ஸோ நான் குட்டியாக ஒரு நார்மலாக நம்ம ஊறுகாயில் வாங்குகிற குட்டி டப்பா தான், இதுக்காக வேறு எதுவும் வாங்கலை. நான் அந்த டப்பாயிலே மணி பிளான்ட்டை வச்சுட்டு, வீட்டிலே இருந்த மணி பிளான்ட்டு தான், இதுலேயே கொஞ்சம் ஸ்டோனை போட்டுட்டேன். அப்போ அது ஸ்டிஃபாக நிற்கும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு கலரில் மணி பிளான்ட் வச்சுருக்கேன் இதில் நான். அப்புறமா இதை உள்ள சென்டரில் வச்சாச்சு. வச்சுட்டு இந்த ஸ்டோனை எல்லாம் கிட்ட சேர்த்து விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நம்ம மணி பிளான்ட்டை செட் பண்ணியாச்சு. நான் புதுசாக வேறு ஏதாச்சும் பிளான்ட் வாங்கி செட் பண்ணால் அடுத்த அப்டேட் கொடுக்குறேன் கண்டிப்பாக. அப்புறமா நம்ம தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அந்த மணி பிளான்ட் இலை அப்படியே ஆடுறது, ஏதோ உள்ளே ஒரு பறவை இருந்துட்டு அப்படியே சிறகு அடிக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றிருக்கோம். பார்க்கவே அழகாக இருக்குது, க்யூட்டாக சூப்பராட்டு. இன்னும் நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் பயமாகவும் இருக்குது எனக்கு. கொஞ்சம் ஃபோர்ஸாக இது பண்ணும்போது ஏதாவது பவுல் ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. இது கீழே மணி பிளான்ட் பார்க்குறதுக்கு வியூ செம்மையாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் எனக்கு மணி பிளான்ட் உள்ளே வச்சு, பேம்போ பிளான்ட் உள்ளே வச்சு அதில் ஃபிஷ் விடணும்னு ரொம்ப நாள் ஆசை. பேம்போ பிளான்ட் எங்கள் வீட்டில் இருக்குது. பட் நான் இதில் இன்னும் ட்ரை பண்ணலை. இப்போ நம்ம வாங்கியிருக்க மீனெல்லாம் கொஞ்சம் நிறைய பெருகினதுக்கப்புறமா இன்னொரு புதுசாக ஒரு பவுல் வாங்கி பேம்போ பிளான்ட் வச்சு விடலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. பார்க்கலாம் இது எப்படி வருதுன்ட்டு. இதான் நாங்கள் வச்சுருக்க மீன். இது நம்ம கப்பீஸுன்னு சொல்லுவோம்ல, அந்த மீன் தான். எங்களோட ஒரு ஃப்ரெண்ட், ஒரு தம்பி தான் கொடுத்துருந்தாங்க. நான் வாங்கின வீடியோவும் நான் போட்டிருந்துருப்பேன். பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்க போகிற வீட்டில் இருந்து அந்த தம்பி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வளர்க்கணுன்னு ஒரு ஆசையோடு இப்படியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். இது ரொம்ப நாள் ஆசை. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பவுலில் மீன் வளர்த்துருக்கேன். சாதா சிமெண்ட் தொட்டிலெல்லாம் வளர்த்துருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வளர்த்துறேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.
இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒவ்வொரு மீனாக எடுத்து விட்டுட்ருக்காங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து வியூவில் வந்து ஸ்டோன்ஸ் தெரியவே இல்லை. அந்த ஃபிஷ்ஷு போகிறது தெரியுது. அப்புறமா வந்து இந்த மணி பிளான்ட் தான் நல்லா லுக்காக வியூவாக தெரியுது. இதில் இருக்கிறதுல ஒரே ஒரு மீன் தான் வந்து கொஞ்சம் பெரிய மீன், வேற எல்லாம் குட்டி குட்டி மீன் தான். ஆனால் நம்ம சைட் வியூவாக பார்க்கும்போது பெரிய மீனாக தெரியுது. எல்லாரும் வந்து குட்டியாக ஒரு டப்பாக்குள்ளே இருந்துட்டு இதில் விட்டோன்னா ஒரே ஹாப்பி மோடில் ஜாலியாக சுற்றிட்டுருக்காங்க. பட் வந்து பாசி எதுவும் கிடைக்கல, அதுவும் போடணும்னு ஒரு ஆசை. ஒரு 2-3 மீன் வந்து கலர் மீனாக இருக்குது. ஒரு 2-3 மீனில் வந்து கலர் இல்லாமல் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக போகிறாங்க. நம்ம வந்து ஒரு விரலை உள்ளே விட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அப்படியே இருந்தோன்னா அப்படி ஒவ்வொரு மீனாக வந்து நம்மக்கிட்ட அப்படி கடிக்க வர்ற மாதிரி வராங்க. அது நான் இப்போது வந்தவுடனே சும்மா லைட்டாக அப்படி விரல் விட்டு பார்த்தேன். ஃபஸ்ட்டு வரல. அப்புறம் ஒரு 2 நாள் போனதுக்கப்புறமா நம்ம அதே மாதிரி சேம் விரலை உள்ளே விட்டுட்டு அப்படியே நிற்கும்போது அப்படி வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து அப்படி லைட்டாக அப்படி கடித்து பார்த்துட்டு போகிறாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாரையும் பிடிச்சி விட்டுட்டாங்க. அதுலேருந்து ஒரே ஒரு குட்டியோண்டு மீன் மட்டும் ஆட்டம் காமிச்சிட்டு இருந்து அதையும் பிடிச்சி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இவங்களுக்கு ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃபுட்டு கொடுக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சமாக தான் மீன் இருக்குது. போட்டாச்சு. இப்போ அவங்க விரட்டி சாப்பிட தொடங்கியாச்சு. உங்களில் யார் யாருக்கெல்லாம் மீன் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீன் தொட்டி இந்த மணி பிளான்ட்டெல்லாம் வச்சு செட் பண்ணியிருக்கிறதுக்கு எப்படி இருக்குது, இதை விட வித்தியாசமாக ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னா இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். எங்கள் ஃபிஷ் எல்லாம் ஜாலியாக ஹாயாக சுற்றிட்டு இருக்கிறாங்க சாப்பாடை சாப்பிட்டுட்டு. டாட்டா பாய்.